நான் பிறந்தது சென்னைக்கு கொஞ்சம் வடக்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி தாயார் ஒரு பக்கம், தாப்பனார் ஒரு பக்கம். ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இங்கே வச்சுருக்கேன். அது ரெண்டு சேர்ந்து நடிகன். பாபுஜி என்ன சொல்லுவார், ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா நம்ம கையில் இருக்குது. அது எப்படி முடிய போகிறதுன்னு அவருக்கு தான் தெரியும். என்ன வளர போகிறதா, நம்ம வளர்ப்ப அதை நிறுத்தணும்னு பார்த்தா முடியாது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அது மூடிடலான்னு நினைக்கிறேன் சார், ஆனால் முடியல. ஏன்னா வெளியிலேருந்து இவ்வளோ வரணும், அது வரத்துக்கு நம்ம இன்னும் சரக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? இது கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் அவள் கொடுக்க வேண்டியது வளர்ந்துட்டே வருது. 10 ரூபா கொடுத்தா 7 ரூபா திருப்பி கொடுக்கலாம். ஸோ எப்படி முடியும்? ஆற்றுல தண்ணி நின்னப்புறம் நான் நீஞ்சனேன்ற மாதிரி இருக்குது. அதனால் கடவுள் பக்தியோடு செய்யுங்க. எங்கள் பாபுஜி மகாராஜுக்கு கடிதம் வரும். என்ன கடிதத்தில் நீங்கள் அங்கே வரதா கேள்விப்படுற ஏதோ ஒரு ஊர், ஒரு அரை மணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்னு அப்படியே வச்சுவிடுவார். ஆஷா கூப்பிட்றான், ஏன் அப்படி போட்டங்கன்னா, அரை மணி இவன் தான் எனக்கு கட்டுப்பாடு இல்லையா? எனக்கு ஒரு ஒரு சுதந்திரமே இல்லை. எப்போ வேணா வா, எப்போ வேணா போன்னு சொன்னாக்கா அது ஒரு வேறு விஷயம். அரை மணின்னா நான் கிடையாது பார்த்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னார் பாபுஜி. அதனால் அழைக்கிறதுனாக்க அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. என்ன அதே மாதிரி ஷாஜாப்பூர்லேயே பின்னாடி அவருக்கு ஒரு நம்ம அபியாசி தான், ஆயில் மில்லெல்லாம் வச்சுட்டு இருந்தார். இந்த கடுகு எண்ணெய் பண்ணுவார். அவர் வீட்டில் ஒருத்தர் சாப்பிட கூட்டான். என்னையும் கூட்டிகிட்டு போனார். 2-3 பேர் போனோம். அங்கேயே உட்காந்துவிட்டு அப்படின்னார், வயிறு வலிக்கிறது ஏந்துவிட்டேன். நானும் எங்கெல்லாம் நம்மளுக்கு அன்றைக்கி சாப்பாடு முடிச்சுன்னு வச்சுங்க. அவர் வீட்டுக்கு வந்தோடனே நான் கேட்டேன், ஏன் இப்படி ஏந்துட்டு வந்து விட்டீங்க? போச்சே உற்சாகத்தோடு போடுங்க, கையே வைக்கலை. அவர் சொன்னார், நீ டோன்ட், ஐ வாண்ட் சன்சைட். அவர் சொன்னார், அவள் மனசில் இத்தனை பேர் வந்திருக்காளேன்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்கு. அதை நான் விரும்பலை. நீ ஏன் விரும்பலைன்னு கேட்டேன். இப்போது யானை வாகனம் கூட்டம் கூட யானையும் போகுமா இல்லையா? அந்த மாதிரி நான் போடுற இடத்துக்கு என் சீடர்கள் ஒரு வேலை இல்லையா? இந்த மாதிரி எண்ணம் இந்த மனசில் நான் எழுதி புரியுதா? அதாவது நம்ம ஒரு எப்படி பழகணும், இதெல்லாம் சொன்னேன்னு இப்போ அதில் இதுவும் ஒன்று இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம சம்பிரதாயம் என்ன, திருமணம்னா இப்போ தற்காலத்தில் புருஷன் ஸ்திரீ 2 பேரையும் வர வைப்பான். 30 வருஷம் என்ன இப்போ ஸ்திரீ வரவழைக்க கிடையாது. அப்படின்னு போட்டாச்சுன்னா அவர் குடும்பத்தோடு வருவான்றது தான் ஒரு எண்ணம். அது கீழே இப்போ கல்யாண பத்திரத்துலேயும் இருக்கும், குடும்ப சமேதா இல்லையா? இப்போ புருஷனை கூட்டா புருஷன் மாத்திரம் தான் போவான். என்ன கூப்பிடலேன்னு பஞ்சாயத்து ஆற்றுல வந்துடுவார். ஸோ இந்த தற்காலத்தில் எல்லாமே லிமிட் ஆகிட்டு வருது. அது ஒரு நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பரந்த மனப்பான்மையோடு பார்த்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது மனத்தில் இருந்து, பேசுகிறது மனசில் இருந்து. இது ஒன்று காரியத்துக்கு இல்லாதது. எங்கே போகணும், எப்படி போகணும்னு சொல்கிறதுக்கு இது, ஏன் போகணுன்றது இது. புரியுதா? எல்லாரும் சுயநலத்துக்காக தான் மாஸ்டர் வராங்க. எல்லாரும் சுயநலத்துக்காக தான் வராங்க. சுயநலம் தான். நான் பாபுஜிட்ட ஒருத்தரை கேட்டேன், இந்த புது அபியாசி வந்தால் காலில் விழுந்து ஒவ்வொன்று அழுவா. ஒப்பாரி. ஏன் ஒப்பாரின்னாக்க, பெண்ணுக்கு திருமணம் இல்லை, பையனுக்கு வேலை கிடைக்கல, தாப்பனாருக்கு 78 வயசாச்சு, படுத்துக்கிட்டே இருக்கார், இதுக்கு தான் வருவா. நான் சொன்னேன், எல்லாம் சுயநலத்தோடு தான் வரா. நீங்கள் அப்படியே ஒரு உற்சாகத்தோடு வர வைக்கிறங்க எல்லாரையும். ஏன்னு கேட்டேன். ஏன் எப்படி? அவர் சொன்னார், அவன் எப்படி வேணால் வரட்டும்,
அவன் இங்கேயே வச்சுக்கணும் இல்லையா நம்ம இல்லையா? ஒரு வெறுப்போடு அவனை வர வைத்தோன்னா போயிடுவான். அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்து சொல்லாத சொல்லணும். உங்கள் தாத்தாக்கு குடும்பமானா எல்லாம் அவர் கையில் இருக்குது, நீ ப்ரேயர் பண்ணு. பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காம போகாது, எல்லாருக்கும் கிடைக்கிறது. ப்ரேயர் பண்ணு. பெண்ணுக்கு திருமணம் ப்ரேயர் அப்படின்னு அழகாக சிரிச்சிட்டு சொன்னார்னா அவங்களுக்கு மனசில் ஒரு உறுதியாக இருது. இந்த மாதிரி இவர் நம்பி தான் இதெல்லாம் காரியம் நடக்கும். எப்படியோ காரியம் நடந்து போகிறது இல்லையா? அதில் நம்பிக்கை அவ்வளோ இருக்குது. ஸோ நம்மளும் வச்சிச்சு அதிலெல்லாம் வராது. இப்போ நம்ம ப்ரிசெப்டர்கள் எவ்வளோ பேர் வன்னிக்க முதல் சக்தி கொடுக்கறதுக்கு முன்னே இந்த இதெல்லாம் விட்டுவிடணும், சடங்குகளெல்லாம் விட்டுவிடணும் அப்படின்னு தீவிரமாக சொன்னால் அவன் போடான்றான். நான் தலைமுறையாக பழகின்னு வந்துருக்கோம். உன்னை என்ன நம்பி நான் அதை விடுறது. அதனால் பாபுஜி சொல்லுவார், அதுவாக விட்டு போகும். ஒரு அளவுக்கு நீ முன்னே இருந்தீங்கன்னா அதுவாக விட்டு போகும் இல்லையா? அதெல்லாம் நம்ம ப்ரிசெப்டர்கள்லாம் கற்றுக்கணும். சில பேர் ரொம்ப தீவிரமாக சொல்லுவான். ஒருத்தர் புஸ்தகத்தை படிச்சுட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் வருவானா என்ன? ஸோ ஒரு அன்போட வந்தவனை வெளியில் போக முடியாமல் வைக்கணும் போச்சு. அது எப்படின்னா நம்மளுடைய ஒரு நடவடிக்கையில் தான் இருக்குது. மாஸ்டர், உங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அவளோட கஷ்டத்தை சொல்லி கேட்குறா. ஆமாம். அப்புறம் நீங்களும் அவளுக்கு ஒரு நல்லதை காட்டி பண்ணிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு உங்ககிட்ட ஒன்றும் ஈடுபாடும் சிஸ்டத்தில் ஒரு ஃபெய்த்து இதெல்லாம் டெவலப் ஆகிடுறது. அதான் நான் சொன்னேன். இப்போ நடக்க வேண்டிய நடந்து இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எது வந்தாலும் அடுத்த நிமிஷம் மாஸ்டர் செய்கிறாரு எங்களுக்கு, மாஸ்டர் பார்த்து பாருங்களேன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வாயில் வருது. நான் என்ன சொன்னேன் இல்லையா? குறிப்பிட்டு உங்கள் தாத்தாக்கு குணமாயிடும், உன் பெண்ணு கல்யாணம் ஆகும்னு சொல்லாமல் என்ன ப்ரேயர் பண்ணு. நானும் ப்ரேயர் பண்ணுறேன்னா உங்கள் ப்ரேயர் வந்தால் கற்றது கைமண்ணளவு, நான் கற்றுது இமயமல்ல மாதிரி. ஸோ ஒன் ப்ரேயரோடு என் ப்ரேயர் அணிஞ்சு போச்சுன்னாக்கா நடந்தே ஆகணும் இல்லையா? அதான் விஷயம். சொன்னார்னா அது விஷயம் வேறு. இப்போ ஆத்துக்காரிகிட்டே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதான் நம்மளோட ஒரு தமிழ் பண்பு மாத்திரம் இல்லை, நம்ம தேசத்து பண்பு. ஆத்துக்காரிகிட்டே சொல்லக்கூடாது. இப்போ நான் அதுக்காக கல்யாணம் ஆலியா? கல்யாணமே ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்க. அடிமை தனம்னு நம்ம சான்பாத கிடையாது. இப்போ சேவை செய்யணும். நானும் சேவகன் இல்லை இல்லையா? சேவகனாக இல்லாமல் நம்ம சேவை பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய விஷயம். சான்பாத அவங்க இப்படி வேணால் போட்டோம். இப்போது நான் போகிற வழியில் ஒத்தவடி பாதை விமர்சனமாக பெருசாக ஒரு 4 பாத்ரூம், அதில் எல்லோரும் போகிறா. நீ என்ன இதில் போக சொல்லியண்ணா? இல்லை முள்ளு குத்தும், பாம்பு இருக்கலாம், தேள் இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம். ஆனால் நீ போகிற வழி இதான். ஒரு தரம் ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் கொள்ளடத்துக்கு மாறி போடும். பெரிய விசாலமாக நதி, தண்ணி கிடையாது. என்ன வெய்ய காலம், கால் வச்சா சுடுறது. என் பாட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாயவரத்துக்கிட்ட சொன்னேன்னு, அவள் என்னோட வந்தா. 2 அடி வைக்க முடியல அவளால். அவளை தூக்கிண்டு நான் கிராஸ் பண்ணேன். எனக்கு அப்போ 18 வயசு. இன்றைக்கி பண்ண முடியுமோ என்ன? அது என்ன செய்ய சொல்லுது? எதனால அது செஞ்சேன்? பாட்டி மேலே ஒரு அன்பு இல்லையா? அவளுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நம்ம கஷ்டப்படலாம். பிறருக்கு கஷ்டம் விடக்கூடாது, நம்ம கஷ்டப்படலான்றது தான் ஒரு பெரிய இது மாற்றுதல் நம்மளுக்குள்ளே ஏற்படும்.
நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லை நான் கொஞ்சம் சாப்பிட்டு தோற்று ஒரு சிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொன்னதுக்கு என்ன கருத்து இன்றைக்கி புரிஞ்சிக்கல. நான் போகிற வழி ஒத்தடி பாதையாக இருந்தா என்ன, முள் இருந்தா என்ன? இப்போ எங்கள் கிராமத்துக்கெல்லாம் போச்ச எல்லாம் முள் வழி தான் இல்லையா? அந்த மூங்கிய வேலி எல்லா இடத்துலையும் முள் உண்டு. எங்கள் கிராமத்தில், எங்கள் தாத்தா கிராமத்தில் அப்போல்லாம் வேலின்னு தான் சொல்லுவோம், ஏக்கர்லாம் கிடையாது. 50 வேலி நிலம் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 300 ஏக்கர், 1/4 ஏக்கர் ஒரு வேலி. அவடப்படி சாகுபடி பண்ணார். 130 ஆள் பர்மனெண்ட் வருஷம் பூரா, ஒரு 200 மாடு. என்ன இந்த தோட்டத்தில் மாவிடுக்காக மாங்காய், இந்த தோட்டத்தில் ஆவக்காக்காக மாங்காய், இது பழத்துக்காக 3 தோட்டம். மாங்காய்க்கே மாங்காய் மாவடி இறக்கச்சே காம்போடு இறக்கணும் இல்லையா? கீழே விழக்கூடாது. இப்போல்லாம் யார் பார்க்குறா? பாட்டிலில் வாங்கி விடுறதுங்க, வீட்டில் செய்கிறதில்ல இல்லையா? வீட்டில் அப்படா போடுறதுன்னு ஆரம்பித்தா அது வந்து இடிக்கிறதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒத்தாசம் பண்ணுவோம். அதில் வளைக்கடை தடவை இடித்து நாங்கள் அதை ஒரு பெரிய பாம்பு மாதிரி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் இடத்துக்கு கூப்பிட்டு அதில் 100 பண்ணோன்னா 2 நம்மளுக்கு கமிஷன். அது ஒரு காலம். செருப்பு கிடையாது. என்ன குளிச்சு விட்டு துண்டு கட்டிட்டு குளிப்போம். அதையே புழிஞ்சு துடைச்சிப்போம். அப்போல்லாம் குளிக்கிறதுக்குன்னு ஒரு அறை பெண்மணிகளுக்கு தான். அங்கே ஒரு பானையில் வெந்நீர் பொங்கின்னு இருக்கும். வயசானவா, அதாவது 60-70 ஆனவா, அவள் முதல்ல குளிப்பாள். ஒரே துண்டு தான், சோப்புன்ற பேச்சு கிடையாது. சீக்கா பொடி, இந்த பருப்பு பொடி எந்த விஷயம், பயத்தம்பது, இதுதான். அங்கே விறகு இருக்கும். சரியாக குளிக்கலைன்னா விறகு அடைஞ்சு போகும். குளித்தவன் அதில் பச்சை தண்ணி விட்டு வரணும். நாங்கள்லாம் கணத்தில் இது இழுத்துக்கிட்டு குளிப்போம். ரொம்ப உற்சாகம். அதிலே இந்த ஏத்தம் உண்டு. ஏத்த மரம் தெரியுமா? இப்போ எத்தனை பேருக்கு ஏத்த மரம்னு தெரியும்? இப்போல்லாம் பம்பு போட்டு விட்றா. அதில் 4 பேர் இப்படி அப்படியே போயிட்டே இவ்வளோ பெரிய ஏத்தஞ்சால். அது ஒரு காலம். இப்போ புதுசு காலம். இப்போல்லாம் பம்பு செட்டுங்க. என்ன இன்றைக்கி ஏண்டா இல்லைன்னாக்கா இன்றைக்கி கரண்ட் இல்லைங்க. எங்கள் காலத்தில் கரண்ட்டும் கிடையாது, கரண்ட்டு போச்சுன்னு பேச்சும் கிடையாது. இன்றைக்கி தண்ணி இல்லை. எழுத்துனால 10 லிட்டர் ஓடுன்னா 100 லிட்டர் இறக்குறோம் பம்பு செட்டு போட்டு இல்லையா? விட தானே போகிறது. எல்லாமே ஒரு இயற்கையாக கட்டுப்பாடு ஒன்று வரணும்னா நம்ம கட்டுப்பாடாக நேச்சர் வந்து நம்மளுடைய எப்படி இது இருக்கோ, பழக்க வழக்கம் இருக்கோ, அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு பாபுஜி சொல்லியிருக்கேன். புரியுதா? அமைதியாக இருந்துட்டு சத்தம் கூப்பாடு இல்லாமல், அதுதான் தியானம். இப்படி இருக்கணும். கண்டு மூடணும், மூக்க மூடணும், வாயை மூடணும், காதை மூடணும். தாட்டு வருது, நல்ல தாட்டு வருது, தவறான அது நம்ம எப்படி மாஸ்டர் இருந்தாலும் இந்த குளத்து தண்ணி மேலே பாய்ச்சி மாரி அதை அப்படி விளக்கிவிட்டு குளிப்பா தெரியுமா? நம்ம அதே பண்ணுறோம் மெடிடேஷன். மாஸ்டர் சொல்லுவார், மாஸ்டருக்கு எதற்கு அவரை பற்றியே புகழ்ந்து பேசலாம் அவருக்கு பிடிக்காது. என்ன அபியாசிகளை பற்றி புகழ்ந்து பேசும். இப்போது ஒரு தகப்பன் இருக்கான், தாயார் இருக்கா. இந்த மாதிரி கிராமத்தில் இருந்துட்டு சாகுபடி பண்ணிட்டு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ வச்சுக்கிட்டு கட்டை வண்டி, பாட்டு வண்டி, இல்லை வில் வண்டி. திடீர்னு அவர் பையன் படித்து ஐஏஎஸ்ஸில் கலெக்டராக வந்துடுறான். அவளுக்கு எவ்வளோ வயசு? அப்போ பிள்ளைய போகிறதெல்லாம் அவளுக்கு தானே சேரும். இப்போ எப்படி நல்ல கண்ணாடியில் போகும் பார்த்தோன்னா அதை பாராட்டுறோமா இதை பாராட்டுறோமா? என்ன அந்த மாதிரி நம்ம குழந்தைகள்
நம்மளுடைய இது அவள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். இவாளெல்லாம் நன்னா இருக்கா, நோய் இல்லை, நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்றதுல அர்த்தமே இல்லை. எப்படி வாழறது? சில கட்டளைகள்லாம் இருக்குது, சில அதுக்கு அறிகுறிகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம ஒட்டி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வரதெல்லாம் கர்மவியாதின்னு சொல்லுவாள். புரியுதா? அந்த மாதிரி அடாடா என்ன கண்ணாடி எனக்கு கூட உன் மூஞ்சி எப்படி காமிக்கிறது, அவள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லோருக்கும் நன்றி.